everyone, welcome back to your favorite channel Gardening Diary. இது உங்கள் friend Nimi. Gardening Diary WhatsApp நம்பரில் டெய்லி நிறைய பேர் கொஷின் கேட்குறீங்க, ஹெல்ப் டவுட்லாம் கேட்குறீங்க. ஸோ இது கூட எனக்கு நிறைய மெசேஜஸ் வந்து ரோசஸ் பற்றி, ஸ்பெஷலி ரோசஸ் எங்கே வாங்குறது அப்படின்னு. நான் ரோசஸ் எங்கே வாங்குகிறேன், அவங்களுக்கு அந்த ரோசஸ் கிடைக்க மாட்டேங்குது, இல்லை இந்த லொக்கேஷனில் அவங்க இருக்காங்க, இந்த ரோஸ் நான் எங்கே வாங்குறது அப்படின்ற கொஷின்ஸ். அப்போது நான் ட்ரிவாண்ட்ரமில் இருக்கேன். ஸோ சென்னை, மதுரை இந்த மாதிரி சிட்டிஸில் வந்து ரோசஸ் எங்கே வாங்கணும், நர்சரிஸ் எங்கே இருக்குது அப்படின்ற இன்ஃபர்மேஷன் வந்து எனக்கு தெரியாது. அண்ட் எனக்கு போய் வீடியோ எடுத்து மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுறது ப்ராக்டிக்கலி பாசிபிள் இல்லை. அப்போது நீங்கள் வந்து நர்சரி போனீங்க அப்படின்னா உங்கள் சிட்டியில் இது எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னா வீடியோ எடுத்து ஷேர் பண்ணிங்கன்னா நம்ம வியூவர்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணிக்கலாம், எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா? ஸோ அங்கே என்ன அந்த நர்சரி எங்கே இருக்குது, என்ன மாதிரி ரோசஸ் அங்கே கிடைக்கும், அதுக்கப்புறம் ரேட் என்ன, நீங்கள் எவ்வளோ நாளாக வாங்குறீங்க, ஸோ அந்த மாதிரி ஜென்ரல் இன்ஃபர்மேஷன். இப்போ 2-3 நர்சரி உங்களுக்கு நல்ல நர்சரியாக தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் அந்த டீட்டெயில்ஸ் கூட குட்டி வீடியோவாக எடுத்து ஷேர் பண்ணிங்க அப்படின்னா நம்ம வந்து கம்யூனிட்டிலையும் நம்ம சேனல்லையும் நம்ம ஃபீச்சர் பண்ணிக்கலாம். ஸோ தட் வில் டெஃபினெட்லி பி ஹெல்ப்ஃபுல். முடிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக கார்டனிங் டைரி வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். தென் வி கேன் கனெக்ட் அண்ட் ஒர்க் இட் அவுட். சரியா? ஃபெப்ரவரி மாதம் தொடங்கியாச்சுது. இந்த வருஷம் இப்போவே ரொம்ப சூடாக இருக்குது அப்படின்னு நான் ப்ரீவியஸ் வீடியோலேயே சொல்லியிருந்தேன். இப்போ உள்ள டெம்பரேச்சர் 32-33, ஃபெப்ரவரி பிகினிங்லேயே இந்த டெம்பரேச்சர். அப்போது மார்ச், ஏப்ரல்லாம் எப்படி இருக்கும்னே சொல்ல முடியலை. அப்போது ரோசஸ் இந்த வருஷம் எப்படி இருக்க போகுது, ஹவு டு வி டேக் இட் ஃபார்வர்ட். ஸோ நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், திஸ் இஸ் த ரைட் டைம் டு டிஸ்கஸ் அபவுட் தேட். உங்களில் நிறைய பேர், எஸ்பெஷலி பீப்புள் ஃப்ரம் ஹாட் டெம்பரேச்சர் ஏரியாஸ், கரூர், சென்னை அந்த மாதிரி இல்லை இடங்களில் உள்ளவங்கெல்லாம் டவுட்ஸ் அண்ட் ஹெல்ப் கேட்க ஆரம்பிச்சிட்டிங்க. ஸோ அதனால் I think this is the right time I share this video and 5 tips in this video. நம்ம ஒரு இம்பார்ட்டண்டான 5 டிப்ஸ் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த கோடை காலத்தில், எஸ்பெஷலி இந்த பீக் சம்மர் மந்த்ஸில் வந்து நம்ம ரோஸை வந்து எப்படி கேர் பண்ணணும், என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாம். சரியா? லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. சம்மர் வந்துட்டாலே ஜென்ரலாக வரக்கூடிய ரொம்ப காமன் ப்ராப்ளம், அதை வந்து நம்ம ஸ்டாப் பண்ணவே முடியாது. இப்போ மழை இருக்கும்போது ஃபங்கஸ் ப்ராப்ளம் வருது பார்த்தீங்களா, அந்த பிளாக் ஸ்பாட், லீவ்ஸ் எல்லாம் மஞ்சளாகி விழுறது. சிமிலர்லி சம்மர் ஆரம்பிச்சிட்டால வந்து ஸ்பைடர் மைட்ஸ், இதை பற்றி ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். பட் திஸ் இஸ் மோர் ரிலேட்டட் டு வந்து சம்மர் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லலாம். நம்ம ரோஸில் ஸ்பைடர் மைட்ஸ் இருக்கா இல்லையான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்ற கொஷின் உங்கள் எல்லாருக்கும் வந்திருக்கும், தோணியிருக்கும். சிலருக்கு ஆன்சர் தெரியும், பழைய வீடியோ பார்த்துருக்கலாம். நம்ம அப்போ போட்டது வந்து ஜென்ரிக் ப்ராப்ளம், ரோஸில் ஜெனரலாக வரக்கூடிய பிரச்சனைகளை பற்றின ஒரு வீடியோ அது. ஆனால் இப்போ நம்ம வந்து சம்மர் ப்ராப்ளம் மட்டும் பார்த்துட்ருக்கோம். ஸோ ஸ்பைடர் மைட்ஸ் கூடுதல் வர்றது வந்து சம்மர் டைமில், வெயில் காலத்தில் தான் ஜாஸ்தி வரும். அண்ட் தேல் மல்டிப்ளை வெரி குவிக்லி அண்ட் டிஸ்ட்ராய் த ஹோல் கார்டன். ஸோ ஐ வென்ட் த்ரூ தட், ஐ எக்ஸ்பீரியன்ஸ்ட். எனக்கு வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ ஐ ஜஸ்ட் ஸ்டார்டட் த ட்ரீட்மெண்ட் இப்போதைக்கு. ஸோ அது எப்படி இருக்கும்னா, லீவ்ஸ் ஜென்ரலாக பச்சை கலரில் இருக்கும் இல்லையா? ஸோ இது வந்து அடியில் இன்ஃபெஸ்ட் ஆனதுக்கப்புறம் அந்த லீவ்ஸோட கலர் மாற ஆரம்பிக்கும், மெதுவாக தான் மாறும். இன்ஃபெஸ்டேஷன் ஜாஸ்தி ஆச்சுன்னா அந்த பச்சை கலர் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி வெளிரி லைட் மஞ்சையாக மாறி ஒரு மாதிரி செம்பு கலர், அதாவது காப்பர் அப்படின்னு சொல்லுவோம், அந்த மாதிரி ஒரு கலருக்கு ஆயிரும். அந்த குளோரோஃபில் எல்லாம் அந்த லீவ்ஸ்லேருந்து போனதுக்கப்புறம் அந்த பச்சை கலர் கம்ப்ளீட்டாக மாறிடும். அது வந்து இன்ஃபெஸ்டேஷன் ஜாஸ்தி ஆகும்போது, ஆரம்பத்தில் நமக்கு பார்க்கும்போது லீவ்ஸில் கொஞ்சம் வித்தியாசம் தெரியலாம். டெய்லி நம்ம ரோஸுக்கு தண்ணி விடுவோம் இல்லையா, அப்போ நம்ம கண்டிப்பாக பார்ப்போம். அப்போது உங்களுக்கு லீவ்ஸில் கொஞ்சம் சந்தேகமாக இருக்குது அப்படின்னா அந்த லீவ்ஸை வந்து மறைச்சி பாருங்கள். நீங்கள் அந்த ஸ்க்ரீனில் இப்போ பார்த்துட்ருக்கீங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் பவுட்ரு மாதிரி, ரொம்ப ஒரு மாவு மாதிரி, ரொம்ப ஃபைனாக தான் இருக்கும். ஆனால் நமக்கு ஐடென்டிஃபை பண்ணிடலாம். நார்மல் லீவ்ஸ்னால் ஒரு பச்சை கலரில் இருக்கும், அடியில் எதுவுமே இருக்காது. ஸோ ஸ்பைடர் மைட்ஸ் இருந்துச்சுன்னா அந்த குட்டி குட்டியாக ஸ்ப்ரெட் ஆகி ஒயிட் மாதிரி இருக்கும் இனிஷியலி. அப்புறமா அது கொஞ்சம் ஒரு ஆரஞ்சிஷ் ரெட் மாதிரி மாறும். ஜாஸ்தி ஆனதுக்கப்புறம் பிளாக் ஸ்பாட்ஸாக இருக்கும். ஸோ இது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் 100% ஸ்பைடர் மைட்ஸ் அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இந்த நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிறீங்க பார்த்தீங்களா, ஸோ அதையும் நான் சொன்னதை வச்சு ரிலேட் பண்ணிங்கன்னா ஸ்பைடர் மைட் ப்ராப்ளம் இருக்கா இல்லையா அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ இதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆப்வியஸ்லி நம்ம இன்செக்டிசைட், ஏதாவது பூச்சிக்கொல்லி மருந்து பயன்படுத்தணும். ஆனால் உடனே உங்களுக்கு வாங்கி யூஸ் பண்ண முடியலைன்னா இம்மீடியட்டாக நம்ம பண்ணுறது என்னென்னா, அந்த லீவ்ஸ் எல்லாம்
வாஷ் பண்ணுறது. ஸ்பைடர் மைட்ஸுக்கு வந்து கோல்டு வாட்டர்னால் பிடிக்காது. அப்போ மார்னிங் நம்ம தண்ணி விடுவோம் இல்லையா செடிக்கு, அந்த டைம் வந்து இப்போது உங்களுக்கு நார்மல் டேப் வாட்டர் கொஞ்சம் வார்மாக இருக்கலாம். அப்போ நீங்கள் கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் வச்ச ஐஸ் வாட்டர் அது கொஞ்சம் சேர்த்துட்டிங்கன்னா தண்ணி இன்னும் கொஞ்சம் கோல்டாக இருந்த மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ அது வச்சு லீவ்ஸுக்கு அடியில், ஏன்னா அது லீவ்ஸ்க்கு அடியில் தானே இருக்கும், ஸ்ப்ரே பண்ணி விடணும். ரொம்ப ஃபோர்ஸாக ஸ்ப்ரே பண்ணணும். அப்படியே உங்களுக்கு ஹோஸில் அந்த ஷவர் கன் இருக்கும் பார்த்தீங்களா, அது இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து நம்ம ஸ்ப்ரேயர் இருக்கும் இல்லையா, அதில் வச்சு கூட ஃபோர்ஸாக ஸ்ப்ரே பண்ணலாம். நம்ம கை கொண்டு நம்ம தண்ணி தெளிக்க முடியாது, அப்படி க்ளீன் பண்ணி எடுக்க முடியாது. ஸோ த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து அந்த கோல்டு வாட்டர் ரெமெடி. அது மார்னிங் பண்ணுங்கள், ஈவினிங் பண்ணாதீங்க. பண்ணுனா பிளாக் ஸ்பாட்ஸ் வர சான்சஸ் இருக்குது, சரியா? ஸோ ஆஃப்டர்நூன் டைமில் கூட நீங்கள் இது இந்த மெத்தட் ட்ரை பண்ணலாம். மார்னிங் ஒரு வாட்டி, ஆஃப்டர்நூன் ஒரு வாட்டி, அப்படி ரிப்பீட்டடாக நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கும்போது இட்ஸ் மோர் லைக் நம்ம என்ன பண்ணுறோன்னா கோல்டு வாட்டர் ஃபோர்ஸாக அடித்து அதை வாஷ் பண்ணி விட்றோம். ஸோ தட் இஸ் ஒன் வே ஆஃப் கெட்டிங் ரிட் ஆஃப் இட். இட் மே நாட் பி வெரி எஃபெக்டிவ். இன்ஃபெஸ்டேஷன் ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா இட் மே நாட் பி வெரி எஃபெக்டிவ். ஆரம்பத்தில் நம்ம அப்படி பண்ணோம் அப்படின்னா ஓரளவு க்ளீன் பண்ணிடலாம். ஸோ அது பண்ணிவிட்டு நீம் ஆயில் இருக்கு இல்லையா, ஸோ வேப்பெண்ணெய், அதுவும் லிக்விட் சோப், அதெல்லாம் நம்ம மிக்ஸ் பண்ணி லிக்விட் சோப் ஆர் மைல்ட் ஷாம்பு, ஏதாவது வெட்டிங் ஏஜென்ட், அது ரெண்டும் பயன்படுத்தி நம்ம அதுக்கப்புறமா பெஸ்டிசைட் ட்ரீட்மெண்ட் மாதிரி பண்ணிக்கலாம். ஆனால் நம்ம ரெகுலராக பண்ணிகிட்டு இருக்கும்போது ஐடியலி இந்த சம்மர் ஆரம்பிச்சிட்டாலே நம்ம வந்து லீவ்ஸுக்கு அடியில் தண்ணி விட்டு வாஷ் பண்ணி லீவ்ஸில் வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்றது நல்லது. அந்த ப்ராக்டிஸ் நீங்கள் டெய்லி பண்ண முடிஞ்சுன்னா கண்டிப்பாக பண்ணுங்கள், சரியா? ஸ்பைடர் மைட்ஸுக்கு இன்செக்டிசைடும் இருக்குது, மைட்டிசைட் அப்படின்னு சொல்லுவோம். அதை நான் அந்த வீடியோவில் ஏற்கனவே முன்னாடியே போட்டிருந்தேன். ஸோ லிங்க் மேலே கொடுத்துருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா என்ன ப்ராடக்ட்ஸ் வாங்கி நீங்கள் பயன்படுத்தலாம் அப்படின்ட்டு அதில் கொடுத்துருக்கேன். இப்போதைக்கு மைட்டிசைட் என்கிட்ட இல்லை. ஐ எம் ட்ரைங் ஃபியூ ப்ராடக்ட்ஸ். ஸோ அந்த ப்ராடக்ட் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. ஜஸ்ட் ஸ்டார்டட் ஆர்கானிக் மைட்டிசைட்ஸ். ஸோ ஏன்னா அது மார்க்கெட்லேயும் இன்னும் அவைலபிளாக இல்லை, தே ஆர் இன் ட்ரையல் பேசிஸ். ஸோ அது எஃபெக்டிவாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து ஒன்ஸ் தே கம் டு த மார்க்கெட் ஐ வில் கெட் இட் ஃபார் ஆல் ஆஃப் யூ. ஸோ அஸ் ஆஃப் நவ் நீங்கள் வந்து மைட்டிசைட் வேணும்னா அந்த ஆன்லைன் லிங்க்கில் போய் பார்த்து வாங்கிக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஸ்பைடர் மைட் பற்றி பார்த்தோம். இது ரெண்டாவது வந்து வாட்டரிங். ஸோ சம்மர்னாலே ரொம்ப ட்ரையாக இருக்கும், பிளான்ஸுக்கு நிறைய தண்ணி தேவைப்படும். அதுக்காக நம்ம ஓவர் வாட்டர் பண்ண முடியாது இல்லையா. ஜாஸ்தி தண்ணி விட்டோம் அப்படின்னா ரோசஸ்குள்ள எல்லா பிரச்சனைகளும் ஒன்று சேர்ந்து வந்துடும். ஸோ அதனால் கேர்ஃபுல்லாக விடணும். ஆனால் முக்கியமாக கடைப்பிடிக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னா டெய்லி தண்ணி விடணும். ஏன்னா ரொம்ப ட்ரையாக இருக்கும், லீவ்ஸில் மாய்ஸ்சர் கண்டிப்பாக வேணும். ஸோ அதனால் நம்ம இப்போ உள்ள கிளைமேட்டுக்கு வந்து சில டைம் நம்ம ஆல்டர்னேட் டே வாட்டரிங் பேட்டர்ன் ஃபாலோ பண்ணியிருக்கலாம் ட்ரை ஆகாமல் இருக்கிற ஒரு சுச்சுவேஷனில். ஆனால் சம்மர் தொடங்கிச்சுன்னா டிபெண்ட்ஸ் ஆன் தி டெம்பரேச்சர் அகேன். ஸோ இப்போ எங்களுக்கு வந்து 33 அந்த மாதிரி வரைக்கும் போகுது மேக்ஸிமம். போக போக 35, 37 அந்த மாதிரி ஆகலாம், தெரியல. ஸோ இப்படி இருக்கிற இது சுச்சுவேஷனில் நம்ம வந்து டெய்லி தண்ணி விடணும். உங்களுக்கு எவ்வளோ தண்ணி விடணும் அப்படின்ற கன்ஃபியூஷன் இருக்குது. நீங்கள் பிகினர் அப்படின்னா ஒரு 6 inch பாட்டுக்கு வந்து ஒரு 150 ml அந்த மாதிரி விடலாம், 200 ml விடலாம். ஓகே, ஒரு 7 inch 8 inch பாட்டில் இருக்கிற செடிங்களுக்கு வந்து ஒரு 350 ml அந்த மாதிரி தண்ணி விடலாம் மார்னிங். அண்ட் மற்றபடி ஒரு 9 inch 10 inch அந்த மாதிரி பாட்டுக்கு வந்து ஒரு 1/2 liter, 12 inch பாட்னா 1 liter அந்த மாதிரி தண்ணி விடலாம். நம்ம அது வந்து மேக்ஸிமம் ட்ரெயின் ஆகி போயிடும், இல்லைனா அது வேர்கள் இருக்கிற பகுதி வரைக்கும் அதுக்கு அந்த மாய்ஸ்சர் கிடைக்கும். ஸோ அந்த வாட்டரிங் வந்து டெய்லி பண்ணுங்கள், அளவாக பண்ணுங்கள். பண்ணிவிட்டு ஈவினிங் வாட்டர் பண்ணாதீங்க. பண்ணணுன்னா எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்கிறேன். அது ஒரு 4 o'clock 4:30க்கு முன்னாடி. ஏன்னா நல்லா சாயந்தரம் ஆனப்புறமா நம்ம தண்ணி விட்டோம் அப்படின்னா ட்ரை ஆகாது, ஃபங்கஸ் ப்ராப்ளம் வரும். அது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா. ஸோ ஒரு 4 மணி ஒரு 4:30க்கு முன்னாடி அப்படி உங்களுக்கு தண்ணி விடணுன்னா லீவ்ஸை நனைச்சிட்டு அந்த மூட்டு பகுதியில் லைட்டாக நனைச்சி விட்டால் போதும். இல்லாட்டி நம்ம லீவ்ஸு நனைப்போம் பார்த்தீங்களா, அந்த தண்ணியே அந்த செடியோட வேரில் போகும்ல, அதுவே போதுமானது. செப்பரேட்டாக வேர் பகுதி அதாவது ரூட் ஜோனில் தண்ணி விடணுன்ற தேவை இல்லை. ஸோ அப்படி உங்களுக்கு தெரியலைன்னா நீங்கள் ஜஸ்ட்டு விரல் விட்டு போக் பண்ணி பாருங்கள். ஒரு 2 inch ட்ரையாக இருந்துச்சுன்னா லைட்டாக வேணால் நனைக்கலாம், இல்லைன்னா தேவையில்லை.
ஸோ இப்போ நீங்கள் பார்க்குற கிளிப்ஸ்லலாம் நான் அதை காமிச்சிட்ருக்கேன். என்னோடய பாட்ஸில் வந்து வேறு வேறு லொக்கேஷனில் இருந்த ரோசஸ். ஸோ எல்லாத்துலேயுமே மாய்ஸ்சர் இருக்குது. அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் ரூட் ஜோனில் தண்ணி விட வேண்டிய தேவையில்லை. லீவ்ஸ் இலைகள் நீங்கள் நினைக்கலாம். ஸோ இந்த மாதிரி கிளைமேட் டெம்பரேச்சர் இருக்குது பார்த்தீங்களா, ஒரு 4-4:30 வந்து லைட் மிஸ்டிங், லைட்டாக லீவ்ஸை நனைச்சி விடுறது நல்லது. அது நீங்கள் அந்த ஷவர் கனில் செஞ்சாலும் சரி, கை வச்சு தெளித்து விட்டாலும் சரி. ஆனால் பண்ணுறது ஒரு 4:30க்கு முன்னாடி பண்ணிடுங்க. ஸோ ரெண்டாவது டிப் வந்து வாட்டரிங் பற்றினது. மார்னிங் ஈவினிங் எந்த மாதிரி இருக்கிறப்ப எவ்வளோ தண்ணி விடணும், எப்படி மிஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ செடிக்கு வந்து மாய்ஸ்சர் ரொம்ப இம்பார்ட்டன்ட், கம்ப்ளீட்டாக ட்ரையும் ஆக விடக்கூடாது. ஸோ அது சம்மந்தமான டிப் வந்து மல்ச்சிங். ஸோ நீங்கள் இப்போவே பண்ணலாம், இல்லை அடுத்த மாதம் டெம்பரேச்சர் 33-35 அந்த மாதிரி இருக்கிறப்ப கூட பண்ணிக்கலாம். பண்ணினா இட்ஸ் வெரி குட் ஆக்சுவலி. மல்ச்சிங் வந்து பழைய வீடியோவில் 2019 உள்ள வீடியோவில் நான் போட்டிருக்கேன். ஸோ ஐ கைண்ட் ஆஃப் ரிப்பீட் அகேன். ஸோ மல்ச்சிங் அப்படின்னா நம்ம பாட்டிங் மிக்ஸ் எல்லாம் போட்டு ரோஸ் நட்டுருக்கோம். அதுக்கு மேலே ஒரு லேயர், ஒரு 2 inches, நம்ம பாட்டில் இருக்கிற செடிங்களுக்கு 1 or 2 inches ஒரு லேயர் ஆஃப் கொஞ்சம் திங்ஸ். அது என்னென்னா கோகோ பீட்டோ இல்லை ஒரு ஆர்கானிக் மெனியூர் மிக்ஸ் விச் கன்சிஸ்ட் ஆஃப் இந்த ட்ரை கவுடங் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கவுடங், கொஞ்சம் நீம் கேக், போன் மீல், இதெல்லாம் சேர்த்து, இது கூட கொஞ்சம் கம்போஸ்ட் வேணால் கூட சேர்த்துக்கலாம், இது கூட கோகோ பீட் சேர்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு மிக்ஸை வந்து நம்ம மேலே போட்டு விடலாம். ஸோ இதுக்கு பதிலாக நீங்கள் காஞ்ச புல், கிராஸ் கிளிப்பிங்ஸ், காஞ்சது பச்சை போட்டோன்னா அழுகும். ஸோ ட்ரை கிராஸ் கிளிப்பிங்ஸ், நெல்லில் உள்ள அந்த ரைஸ் ஹஸ்க் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த ரைஸ் ஹஸ்க், காஞ்ச இலைகள், இதெல்லாம் நம்ம போட்டு மூடி விடலாம். அப்படி பண்ணும்போது அந்த நம்ம காலையில் தண்ணி விட்டுருப்போம்ல, அது ரொம்ப குயிக்காக ட்ரை ஆகாது. அப்போ அந்த மாய்ஸ்சர் சாயந்தரம் வரைக்கும் இருக்கும். அப்போது நம்ம சாயந்தரம் தண்ணி விட வேண்டிய தேவையில்லை, லீவ்ஸை மட்டும் மிஸ் பண்ணால் போதும். ஸோ யூ கேன் டூ தேட். நான் இன்னும் மல்ச்சிங் ஸ்டார்ட் பண்ணல. என்னோடய பாட்ஸில் எல்லாம் ஜான்வரி இல்லை டிசம்பரில் நான் போட்டேன்னு நினைக்கிறேன். கவுடங் அண்ட் காம்போஸ்ட் மிக்ஸ் எல்லாம் போட்டு விட்டது தான் மேலே இருக்குது. ஸோ சில பாட்ஸில் மட்டும் உங்களுக்கு கொஞ்சம் சாயில் தெரிகிற மாதிரி இருக்கும். பாக்கி எல்லா பாட்ஸ்லேயும் வந்து அந்த காம்போஸ்ட் மிக்ஸ் தான் இருக்கும். ஸோ அதனால் மாய்ஸ்சர் லெவல் வந்து மேலே காஞ்ச மாதிரி இருந்தாலும் அடியில் வந்து நல்ல மாய்ஸ்சர் இருக்குது. அதனால நான் வந்து தண்ணி விட மாட்டேன், லீவ்ஸை மட்டும்தான் நனைச்சி விடுற பழக்கம். ஸோ இந்த மாதிரி மல்ச்சிங் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு வாட்டரிங் பேட்டர்னும் கரெக்டாக கடைப்பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த தண்ணி விடுற பிரச்சனை, எப்படி விடணும், சாயந்தரம் விடணுமா வேண்டாமா அப்படின்றதெல்லாம் சால்வ் ஆயிரும். அதுக்கப்புறமா சென்னை, எஸ்பெஷலி சென்னை மாதிரி இருக்கிற கிளைமேட் இருக்கிற இடங்கள் எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்டுன்னு எனக்கு தெரியலை. ஸோ அங்கே உள்ளவங்க வந்து ரொம்பவே வரி பண்ணுறாங்க. ரோசஸ் வந்து சம்மர் எப்படி நம்ம எடுத்துகிட்டு போகிறோம், சர்வைவ் ஆகுமா ஆகாதா, ரோஸ் வளர்க்கலாமா வேண்டாமா அப்படின்ற கொஸ்டின்ஸ். ஸோ ரோஸை வந்து எஸ்பெஷலி யங் ரோசஸ், அதுவும் நம்ம ஃபஸ்ட் இயர் நட்டு வளர்த்துட்டு வர ரோசஸ் வந்து இந்த ஹார்ஷ் ஹீட் வந்து சந்திக்கிறப்போ அதை எதிர்கொண்டு அந்த சம்மர் மந்த்ஸ் எல்லாம் தாண்டி போகிறது ஒரு பெரிய சேலஞ்ச். அதை கடந்துட்டோம் அப்படின்னா அந்த ரோசஸ் வந்து கொஞ்சம் கூட ஸ்ட்ராங் ஆகும். அந்த சூடுக்கெல்லாம் they'll get used to it. அடுத்த வருஷம் they'll be okay. ஸோ என்கிட்ட இருக்கிற நிறைய ரோசஸ் ஆர் லைக் யூனோ அது கழிஞ்ச சம்மரெல்லாம் கடந்து வந்த ரோசஸ். இந்த வருஷம் வச்ச ரோசஸ்லாம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு தெரியல. ஸோ அதை வந்து நான் ஏப்ரல் மாதம் காமிக்கிறேன். ஸோ ஜென்ரலி ஷேட் நட் போடணுமா வேண்டாமா அப்படின்ற ஒரு கொஸ்டின். ஷேட் நட் போடணுன்னா ஒரு 50% நீங்கள் ஷேட் நட் போட்டுக்கலாம். போட்டுட்டு அந்த பீக் ஹவர்ஸ் ஒரு 12 o'clock, 12 to 3 o'clock அந்த டைமில் ரொம்ப ஹீட் இருக்கும்ல, ஒரு 11:30 to அந்த மாதிரி டைமில் நீங்கள் வேணால் நெட்டு போட்டுட்டு அப்புறமா எடுத்து விட்டுக்கலாம். கம்ப்ளீட்டாக நெட்டு போட்டு விட்டோம் அப்படின்னா அந்த மார்னிங் அண்ட் ஈவினிங் சன்லைட் வராது, மாய்ஸ்சர் ஜாஸ்தி இருக்கலாம், ஸ்கேல்ஸ் ப்ராப்ளம், அதுக்கப்புறமா நம்ம ரெகுலர் ஃபங்கஸ் ப்ராப்ளம், மில்டியூ, அந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் வர சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் போடுறீங்கன்னா அப்படி கவர் பண்ணிவிட்டு எடுத்து வைக்கிற மாதிரி ஆப்ஷன் இருந்துச்சுன்னா அந்த மாதிரி பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா ஓப்பன்லேயே இருக்கட்டும். என்னோடய ரோசஸ் எல்லாம் ஓப்பன் டெரஸில் தான் நான் வைக்க போகிறேன். அப்படி தான் இருந்திருக்கு, இது வரைக்கும் நான் ஷேட் நெட் போட்டதே இல்லை. ஸோ உங்களுக்கு அப்படியும்
டவுட்டாக இருக்குது, கம்ஃபர்டபுளாக இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து உங்கள் ரோசஸ் வந்து மார்னிங் அண்ட் ஈவினிங் சன்லைட் கிடைக்கிற இடத்துல அந்த மாதிரி பார்த்து வைங்க. பட் 5 to 6 hours சன்லைட் கண்டிப்பாக தேவை. ஸோ அதுக்கேற்றாப்பில் நீங்கள் 2 to 3 ரோசஸ் வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் எடுத்து வச்சு மாற்றுறது ஓகே. பட் டெய்லி அப்படி பண்ணிகிட்ருக்க முடியாது இல்லையா? ஸோ இட்ஸ் ஓகே, பேசிக் கேர் நம்ம கொடுத்தோம் அப்படின்னாலே தே வில் கெட் யூஸ் டு இட் அண்ட் தே வில் சர்வைவ் திஸ் சம்மர். ஸோ don't worry or don't get upset about it. சரியா? 3 டிப் பார்த்துட்டோம், ரொம்ப முக்கியமான டிப்ஸ். 4ஆவதாக வந்து ஃபெர்டிலைசிங். சம்மரில் ஃபெர்டிலைசிங் பண்ணலாமா, எப்படி பண்ணுறது, இது போடலாமா அது போடலாமா அப்படின்ற கன்ஃபியூஷன். ஸோ சம்மர்லேயும் ஃபெர்டிலைசிங் பண்ணணும். ஆனால் எந்த மாதிரி ஃபெர்டிலைசர் கொடுக்கலாம் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் நான் சொல்கிறேன். அதை பற்றி நம்ம எக்ஸ்க்ளூசிவாக வேறு வீடியோஸ் பார்க்கலாம், சம்மர் ஃபெர்டிலைசிங் அப்படின்னு. இப்போ நான் அந்த டீட்டெயில்ஸ்குள்ளே போகலை. பட் நீங்கள் வந்து ஸ்லோ ரிலீஸிங் ஃபெர்டிலைசர் லைக் டிஏபி, இந்த கிரானியூல்ஸ் ஃபார்ம்லலாம் வரும் பார்த்தீங்களா? ஸோ அது நம்ம போட்டு விடலாம். லைக் இப்போது கூட நம்மக்கிட்ட நிறைய பேர் வாங்கி யூஸ் பண்ணியிருந்தீங்கல்ல, அந்த ரோஸ் ஃபெர்டிலைசர் ஆர்கானிக் ஒரு கிரானியூல்ஸ் ஃபார்மில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி பொருட்கள். ஆனால் அது வந்து உடனே செடிக்கு போய் கிடைக்காது. ஸ்லோவாக நம்ம தண்ணி விடும்போது தே வில் பிரேக் டவுன் அண்ட் அந்த சத்து வந்து பிளான்ஸுக்கு கிடைக்கும். நம்ம போன் டஸ்ட் இதெல்லாமே வந்து ஸ்லோ ரிலீஸிங் ஃபெர்டிலைசர்ஸ். ஸோ அது போட்டு விடலாம், போத் ஆர்கானிக் ஆர் இன்ஆர்கானிக். நீங்கள் எந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணுறீங்களோ ஸோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். 2வது லிக்விட் ஃபெர்டிலைசர். நம்ம டிஏபி, மஸ்டர்ட் கேக்கெல்லாம் ஃபர்மெண்ட் பண்ணி பண்ணுவோம் இல்லையா? அந்த மேலே ஐ பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா எல்லா லிங்க்கும் கொடுத்துருக்கேன், ஆல் தட் ஃபெர்டிலைசர்ஸ். சரியா? அந்த லிங்க்கில் வந்து கொஞ்சம் ரெசிபீஸ் இருக்குது. ஸோ அது தவிர உங்களுக்கு வேறு லிக்விட் ஃபெர்டிலைசர்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிளானது வந்து WDC, வேஸ்ட் டீகம்போசர் இல்லையா? தட் ஆக்ட்ஸ் அஸ் அ ஃபெர்டிலைசர் அண்ட் க்ரோத் ரெகுலேட்டர், வளர்ச்சி ஊக்கி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா தமிழில். ஸோ அது ஒரு ஆப்ஷன். அப்புறமா நிறைய பேர் வீட்டில் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணுறது வந்து ஃபிஷ் அமினோ, மீன் அமிலம். ஸோ அது கூட நீங்கள் பயன்படுத்தலாம். தட் இஸ் அ வெரி குட் க்ரோத் ரெகுலேட்டர். அது நம்ம தண்ணியில் கலந்து ட்ரென்ச் ஆகவோ இல்லை ஃபாலியர் ஸ்ப்ரே ஆகவோ கொடுக்கலாம். ஸோ என்கிட்டையும் ஐ ஹாவ் சம் குட் என்ன சொல்கிறது சீவீட் பேஸ்ட் க்ரோத் ரெகுலேட்டர்ஸ் விச் ஐ எம் ட்ரைங் அவுட் ரைட் நவ். ஸோ ஃபார் இட் இஸ் குட். இது வந்து இம்போர்ட்டட் ப்ராடக்ட்ஸ் கொஞ்சம் items which I am trying right now. So that plant growth regulator, drench or foliar spray. So ரெண்டாகவும் பயன்படுத்தலாம். ஸோ ஆனால் சீவீட் ஃபெர்டிலைசர் பேஸ்ட் ஃபெர்டிலைசர்ஸ் ஆர் நம்ம ஃபிஷ் அமினோ யூஸ் ஸ்ப்ரே பண்ணும்போது ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்மெல் நமக்கு தெரியும். எக்ஸாக்ட் ஃபிஷ் ஸ்மெல் கிடையாது, ஆனால் ஒரு வித்தியாசமான ஒரு சின்ன ஸ்மெல் நம்ம கார்டனில் போன உடனே நமக்கு ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஐ ஹாவ் எக்ஸ்பீரியன்ஸ் தேட். ஸோ உங்களுக்கு கம்ஃபர்டபுள் இல்லை அப்படின்னா ஃபிஷ் அமினோ நீங்கள் யூஸ் பண்ண வேண்டாம். யூ கேன் ட்ரை வேஸ்ட் டீகம்போசர் சொல்யூஷன். அந்த வீடியோ நான் சீக்கிரம் போடுறேன். ஐ எம் யூஸிங் இட் ஃபார் லாஸ்ட் கப்புள் ஆஃப் மந்த்ஸ். அதுக்கப்புறம் இந்த சீவீட் பேஸ்ட் லிக்விட் ஃபெர்டிலைசர் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆர் பிளான்ட் என்சைம்ஸ் எல்லாம் சேர்ந்து வரக்கூடிய அந்த வளர்ச்சி ஊக்கி. ஸோ இஃப் யூ நீட் மோர் டீட்டெயில்ஸ் கான்டாக்ட் கார்டனிங் டைரி நம்பர் ஆர் அந்த வாட்ஸ்அப் நம்பர் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. சரியா? ஸோ இந்த மாதிரி லிக்விட் ஃபீடு வந்து பிளான்ஸுக்கு ரொம்ப நல்லது சம்மரில். NPK ஓகே யூ கேன் கிவ், ஆனால் நம்ம யங் பிளான்ஸுக்கு வந்து ரொம்ப ஃபீடு தேவையில்லை, எஸ்பெஷலி டியூரிங் சம்மர். ஏன்னா அந்த பேர்ன் எல்லாம் வர சான்ஸ் இருக்கும். ஸோ நம்ம வந்து அந்த பேசிக் 10 days ஸ்கெடியூல் ஃபாலோ பண்ணால் போதும். ஸோ ஆனால் கண்டிப்பாக ஃபெர்டிலைசர் கொடுத்தே ஆகணும். க்ரோத் ரெகுலேட்டர் கொடுக்கணும், ஃபெர்டிலைசர் கொடுக்கணும், மைக்ரோ நியூட்ரியன்ட் நம்ம கொடுப்போம் இல்லையா? ஸோ தேட் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். அது அந்த ஸ்கெடியூல் படி கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ தேட் இஸ் ஆன் த ஃபெர்டிலைசிங் பேசிக் டிப்ஸ். கடைசி வந்து பெஸ்டிசைட். ஆஸ் யூஷுவல் ஃபஞ்சிசைட் அண்ட் பெஸ்டிசைட். பெஸ்டிசைட் வந்து நம்ம த்ரிப்ஸ் வந்து அது இருந்துகிட்டே தான் இருக்கும். தே ஆர் அவைலபிள் ஆல் த டைம். சம்மர் ரெய்னி சீசன் அப்படின்னு கிடையாது. ஸோ த்ரிப்ஸுக்குள்ள பெஸ்டிசைட், ஏஃபிட்ஸ், மிலிபக்ஸ் அதுக்கெல்லாம் உள்ளது. ஃபஞ்சிசைட் ரெண்டும் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணும். அந்த ஸ்கெடியூல் படி நம்ம ஃபாலோ பண்ணால் போதும். அன்லஸ் யூ ஹாவ் ஓல்ட் ரோஸ், அதாவது ஒரு 5 years ஒரு அட்லீஸ்ட் ஒரு 3+ years ஆன ஓல்ட் ரோஸ் உங்கள் கார்டனில் இருக்குன்னா, நல்ல ஹெல்தி பிளான்ட்டாக இருக்குன்னா
தே ஆர் ஹெவி ஃபீடர்ஸ். ஸோ வீக்லி ஒன்ஸ் வந்து நீங்கள் ஃபீட் கொடுக்க வேண்டியிருக்கும். அதர்வைஸ் பேசிக் அந்த மந்த்லி த்ரைஸ் ஸ்கெடியூல் போதும், அதை ஃபாலோ பண்ணால் போதும். பெஸ்டிசைட் ரூட்டீனும் அதே மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். இட்ஸ் பிளான் ஷுட் பி ஃபைன். ஆனால் we cannot expect என்ன சொல்கிறது, லாட் ஆஃப் ப்ளூம்ஸ், plenty ஆஃப் ப்ளூம்ஸ், பெரிய ப்ளூம்ஸ் அதெல்லாம் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டாம். பிளான்ஸை நம்ம ஹெல்த்தியாக உயிரோடு வச்சு அந்த சீசன் கடத்தி நம்ம கொண்டு போயிட்டோம் அப்படின்னாலே தட் இஸ் a பிக் வின் அப்படின்னு சொல்லுவேன். நம்ம இன்றைக்கி பார்த்த இந்த 5 டிப்பு உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது தவிர வேறு டிப் நீங்கள் ஷேர் பண்ண விரும்புனீங்க அப்படின்னா கீழே காமெண்ட் பண்ணுங்கள். பார்க்குறவங்களுக்கு எல்லாருக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்போது இந்த வீடியோ அவ்வளோதான். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். மறுபடியும் I'll meet you all on another interesting topic with a good video. அது வரைக்கும் happy gardening as usual. Take care of yourself and your garden. Until next time, this is your friend Nimi saying goodbye from Gardening Diary. Bye bye everyone.